வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பெர்த்துக்கும் ஹோபர்ட்டுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சுது. நல்லா நம்ம காயல்பட்டணும் அந்த சைட்லாம் பாத்தீங்க, சிறுவன்ற சைட்லாம் பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் இவ்வளவு மழை பெஞ்சுது. ஆனா ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள்ல எல்லா தண்ணியுமே இல்லை. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து எங்க ஒரு வயக்காட்டுல இப்ப என்னோட செஸ்ட்டுக்கு தண்ணி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லை. அந்த அளவுக்கு வந்து தண்ணி எல்லாமே இல்லாம போயிட்டு என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்தூர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஆடு மாடு கோழி இது வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையா போச்சு. ஏன்னா நைட்டு தான் வந்து தண்ணி வந்து நிறைய வந்தது. அதனால அதெல்லாம் வந்து காப்பாற்ற முடியல. நிறைய பேரோட மாடு ஆடு இதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமானது. மற்றபடி பெருசா வந்து பாத்தீங்கன்னா உயிர் சேதம் அந்த மாதிரிலாம் எங்க ஊர் சைட்ல எதுவுமே நடக்கல. ஸோ உங்களுக்கு எதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவும் ஹெல்ப் வேணும்னா நம்ம பாட்டில் வந்து கண்டிப்பா கேளுங்க. ஆனா கண்டிப்பா எங்க ஊர் பக்கத்துல இருந்தாதான் என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிபிஎல் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விசன் லெவல்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நமக்காகவே கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ஆப்ஷன். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன் பிளேயர் ஃபேண்டசி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, டீம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணலாம். தனியா ஹெட் டு ஹெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வச்சு போட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளேயரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மத்த ஆப்ல வந்து 5ல ஒரு பிளேயர் கொடுப்பாங்க. இதுல அப்படி இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு யார் பெஸ்டா விளையாடுவாங்கன்னு தோணுதோ அந்த பிளேயர் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஆப்போனன்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க யாரை வச்சு உங்க ஆப்போனன்ட் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா மேட்ச்ல வந்து உங்க ஆப்போனன்ட் வந்து விராட் கோலி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்க ரோஹித் சர்மாவை வச்சு கூட ஜாயின் பண்ணி விராட் கோலி வின் பண்ணலாம். இல்லைன்னா யாரை வச்சு வேணாலும் கூட நீங்க வின் பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. விசன் லெவல் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இன்னைக்கு மேட்சுக்கான பிச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியம் பெர்த்ல தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் பிச்சு ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எந்த டைம்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து நீங்க லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்பின்னுக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து இந்த பிட்ச்ல வந்து நல்லா வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து ஈஸியா வின் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இயர்ல. இந்த வருஷம் எப்படி நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் நடந்தாலும் சொல்ல முடியும். பட் லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது நீங்க ஓரளவுக்கு வந்து கணிச்சுக்கலாம். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெக்கார்டு வைஸா பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல என்ன மாதிரியான ரிசல்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஸோ ஹோபர்ட் வெர்சஸ் பெர்த்துக்கு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் போயிருக்கு. 146 147. ஆனா ஃபாஸ்ட் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண பெர்த் ஈஸியா வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து பெர்த்துக்கும் ரெனகட்ஸுக்கும் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தண்டருக்கு அகைன்ஸ்டா ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இதான் லாஸ்ட் இயர் ஃபைனல் மேட்ச் பிபிஎல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண பெர்த் தான் வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது லாஸ்ட் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் பேட்டிங், ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட். ஃபாஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ ரெக்கார்டு வைஸா வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டோட்டலா 9 மேட்ச்ல 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 7 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள 9 இன்னிங்ஸ், 169க்குள்ள 3 இன்னிங்ஸ், 189க்குள்ள 4 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா பெர்த் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 212. லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோரா 150ல இருந்து 160 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெர்த். ஸோ பெர்த் அவங்களோட ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணி இருக்கிறாங்க. லாஸ்ட் 4 மேட்ச் அவங்க ஹோம்ல 4மே பெர்த் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஹோம் மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா கூட இருக்கலாம்.
ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றது எஸ்கினாசியும் கோன்லி தான் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. எஸ்கினாசி வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணிசமான ஸ்கோர் ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். சில மேட்ச்ல வந்து பயங்கரமாவும் ஸ்கோர் பண்ணுவாரு, சில மேட்ச்ல வந்து ஸ்கோர் பண்ணாம கூட போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. கோன்லி வந்து பார்த்தோம்னா அவருக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட 20 பிளஸ் 2 ஓவர் பவுலிங் பண்ணாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல 5வது அண்ட் 6வது பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் எவ்வளவு ஓவர்னாலும் பவுலிங் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஒன்னு ஆடக்கூடிய ஆரன் ஹார்டியும் அதே மாதிரி தான் 20 ரன் பிளஸ் 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணார். அவருக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ்க்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பெர்த்துக்கு நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த டீமோட கேப்டன் டர்னர் வந்து 19 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பெருசா யாருமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்கக்கூடிய பிளேயர். பட் நீங்க ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த டொமஸ்டிக் மேட்ச்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, ரொம்ப லேட்டா தான் ஆடுறாரு. அதே மாதிரி தான் ஹோப்சனும் வந்து பார்த்தோம்னா பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப கீழே இருக்கிறதுனால பெருசா பேட்டிங் சான்ஸ் கூட கிடைக்காம போகலாம். கிடைச்சாலுமே ஒரு 16வது ஓவர் அந்த மாதிரி இல்ல ஒரு 15வது ஓவர் அப்படிதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 7 பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா பெர்த் வந்து வச்சிருக்காங்க. அடுத்த பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா ரிச்சர்ட்சன் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. பெஹென்ட்ராஃப் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. ஆண்ட்ரூ ட்ரை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. அடுத்து மெக்ஸிமின்ஸ் பாத்தீங்கன்னா இவர் இந்த அதாவது இவங்க 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இவர் ஒரு ஆள் தான் ஸ்பின்னர். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட், டை 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1, பெஹென்ட்ராஃப் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட், ரிச்சர்ட்சன் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல 4 பேர் இருக்காங்க. 5வது பவுலிங் ஆப்ஷன்ல ஹார்டி, 6வதுல வந்து பாத்தீங்கன்னா கோன்லி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி டீம் செட் பண்ண அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஹென்ட்ராஃப் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆரன் ஹார்டியும் ஓரளவுக்கு நல்ல இந்த இந்தியா சீரீஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ரிச்சர்ட்சனுக்கும் எப்பவுமே இந்த பிபிஎல் மாதிரி சீரீஸ்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அடுத்து கோன்லியும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டீம்ஸ்ல வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹோப்சனு, அதுக்கப்புறம் மெக்னெக்சி, இந்த இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க சூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எஸ்கினாசி இவங்களெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோபர்ட் வந்து இந்த சீசன்ல ஒரு மேட்ச் ஆடி ஒன்னும் கேவலமா தான் தோத்தாங்க. அண்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றது ஜெவலும், அடுத்து வந்து மேத்யூ வேடு தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா மேத்யூ வேடுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச்ல 11 ரன், இவர் 42 ரன் அடிச்சாலுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து மேத்யூ வேடு அதிகமா இருக்கிறாரு. நல்லாவும் ரீசெண்டா ஃபார்ம்லயும் ஆடிட்டு இருந்தாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்து மெக்டர்மட் வந்து 11 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு, பெருசா ஒன்னும் ஸ்கோர் பண்ணல லாஸ்ட் மேட்ச். ஆனா பிபிஎல்னாலே கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஒரு 30+ ரன் வரைக்கும் நல்லா ஆடி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பிளேயர் தான். சாம் ஹெயின் வந்து அடிச்சன்னைக்கு பயங்கரமா ஆடுவார், இல்லைன்னா பெருசா ஆட மாட்டார். அப்படிப்பட்ட பிளேயர் தான். யாருமே பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பிளேயர் தான். நீங்க வேணும்னா உங்களோட டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டிம் டேவிட்டும் அதே மாதிரிதான். பெருசா வந்து பாத்தீங்கன்னா யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிம் டேவிட்டை வச்சு ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பா நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. கோரி ஆண்டர்சன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், 17 ரன் பிளஸ் 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் இருக்கிறாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து கிறிஸ் ஜோர்டான் 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. எலிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து மெரிடித் வந்து லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆனதுனால இந்த மேட்ச் வந்து அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால ஸ்டெலன்கி வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஹேஷ்டோலகு 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் 0 விக்கெட். அடுத்து டோலி வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். லாஸ்ட் சீசன்ல டோலி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடு, மெக்டர்மட்டுக்கு வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்க டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோரி ஆண்டர்சனுக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா எலிஸ், ஹேஷ்டோலகு, டோலி இந்த 3 பேரையுமே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மெக்டர்மட்டு, மேத்யூ வேடு, டிம் டேவிட், எலிஸ், டோலி இந்த 5 பேர் தான் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் கிறிஸ் ஜோர்டான் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, அது உங்களுடைய விருப்பம். இங்க இங்கிலீஷ் ஹார்டி, கோன்லி, ரிச்சர்ட்சன், டையி, பெஹென்ட்ராப். ஸோ டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர். ஏன்னா இவர் ஓப்பனர். எஸ்கினாசி வந்து வேணும்னா நீங்க தாராளமா எஸ்கினாசி கூட ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ், ஹார்டி, கோன்லி இருக்கிறதுனால நான் வந்து டாப் ஆர்டர்ஸுக்கே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்க வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஹார்டி தான் மோஸ்டா எல்லாருமே கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வைஸ் கேப்டனா கோலியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பெர்த் ஹோம் கிரவுண்ட்ல அவங்க வின் தோத்ததே கிடையாது, அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் சேஃபா போகணும்னா நீங்க ரிச்சர்ட்சனை கூட ட்ரை பண்ணலாம். மினிமம் 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே தான் நீங்க ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க, டோலியை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க, டிம் டேவிட கூட கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுடைய ரிஸ்கான டீம்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் பெர்த்துக்கும் ஹோபர்ட்டுக்குமான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.